தட் இஸ் a சிங்கிள் ஓகே சிங்கிள் அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. கம்ப்யூட்டர் ஜி உங்களுக்கு தான் மொதல் பாலே வேலை. ஸோ நீங்கள் பாருங்க ரன் அவுட்டா இல்லையா கீப்பர் ரெண்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. Okay, DJ. That is not out. Safer battery. ஐயோ டாப் எண்டு டாப் எஜ் பட்டு ரெண்டாவது ரன்னு ஓடிட்டாங்களா? செம்ம க்ளோஸு. பட்டிருந்தா இன்னொரு தடவை தேர்டாம் பேருக்கு வேலை கொடுத்துருப்போம். ஆனால் படலை. டேரக்ட் ஹிட் மிஸ் ஆயிடுச்சு. வெல்கம் டாட் பால். பேட்டிங் டீம் பவுலிங் டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்து ஸ்கோர் கார்டு பக்கத்துல உட்காந்துக்குங்க. ரெண்டு பேர் ரெண்டு டீம் அடிச்சிருக்காரு வெளியே போயிருக்குதா? ஆறா? ஆமா ஆறு. பாட்ட பாரு எல்லாம் அண்ணாச்சாரு இல்லாட்டி ஒரே போரு. சவுண்ட் இல்லப்பா டிஜே ஸ்பீக்கர் எந்த ஸ்பீக்கர்ல சவுண்ட் இல்ல. சேர்க்கல் ஸ்டேஜ் ஆண்ட சவுண்ட் இல்லை. சரிண்ணே வச்சிடலாம். பிரசன்டேஷன் ஏரியா ஆண்ட சவுண்ட் இல்லை. சரிண்ணே வச்சிடலாம். இங்க சவுண்ட் இருக்குது. ஆறு சூப்பர் ஷாட். அதோ தூக்கி அடிச்சாரு பாரு. ஆறு புல்லுல ஷாட். செம்ம ஷாட். ஓகே மறுபடியும் ஷாட் அடிச்சாரா எட்ஜ் ஆகி ஆக மொத்தம் கீப்பரு நானே பிடிச்சிக்கிறேன் யார் வராதீங்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கையில கரெக்டா கேட்சை வாங்கி இருக்கிறாரு. நல்ல கேட்ச். பவுண்டரி அடிச்சு பேக் டு பேக்கா அடுத்த பவுண்டரி போகும்னு பார்த்தா இல்ல. 2 பவுண்டரிக்கு அப்புறம் ஃபைனல் கெட்ஸ் விக்கெட். வெல்கமிங் விக்கெட். Okay. ஓவர் முடிவில் ஸ்கோர் 15. அடுத்ததாக எனது பெயரில் ஒரு பேட்டர் இறங்கி கொண்டிருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நல்லா மட்டும் ஆடிருந்தேன் பெருமையாக சொல்லிப்பேன். இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு ஆறுன்னு ஏம்பா அரோ இல்லைண்ணே நான் ஸ்ட்ரைக்ண்ணே. நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவரா? ஆமாண்ணே. ஓகே ரைட். உன் புகழ் பாடிடுவான். ஜின்ஸ் பண்ண போறீங்க. கொஞ்சம் மிஸ்ஸுங்க அப்படிதான் நினைச்சா. ஆனா இல்லங்க எச்சா இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு விக்கெட் பேக் கொடுத்துட்டாங்க. அருண் பேர் சொல்லும் போது இதான் ஏத்துக்க மாட்டேன்.
அதாவது வந்த உடனே அடுத்த ஒரு விக்கெட்டு விழுந்திருக்குது. டெலிவரியை யூஸ் பண்ணுவார்னு பார்த்தோம், பவுண்டரி தான் யூஸ் பண்ணிட்டாரு, பறந்து விட்டது. ஓகே டிஜே, விக்கெட் போனா என்ன, என்னோட இன்டென்ட் அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் நியூ பேட்டர் உள்ள வந்தோடனே பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஓ டவுன் த லெக், வைடு போட்டிருக்காங்க. 2 விக்கெட் விழுந்தாலும் அடுத்து வந்து பவுண்டரி கணக்கும் ரன்னு கணக்கும் கொஞ்சம் ஃப்ளோவில் தான் இருக்குது. மறுபடியும் தூக்கி அடிச்சாரு. நல்ல வேலை டிஜே, சிஸ்டம் தப்பிச்சது. ஷாட், வெளியே வா, வெளியே வா, வா வா அன்பே வா சொல்லி பால கூப்பிட்டாரு. ஆக மொத்தம் பால் வந்துச்சு, மட்டும்தானா பவுண்டரியா? கேட்ச் டிராப், ஆனா சேஃப். பவுண்டரி மிஸ் ஆயிடுச்சுங்கோ, கேட்ச் மிஸ் ஆயிடுச்சுங்கோ. எஜ்ஜி எஜ்ஜி சரியா படல. உன்னா ரெண்டா, ஒரு ரன்னு ஓடி இருக்காங்க. இன்னைக்கு இந்த சேஞ்சா பேச நிறைய நான் பார்க்கலையே, மறந்துட்டாங்களா? ரெடியா இருந்தாருங்க, கையில போச்சா பால்? இல்லைண்ணே, பால் படுத்துருச்சு. ஆனால் இந்த பாலை வந்து 2 ஸ்டெப் இறங்கி வந்து அடிச்சாரு. கிரீஸை யூஸ் பண்ணுறாருப்பா பேட்ரு. ஆனால் சிங்கிளோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 29 ஆன் போர்ட். ஓகே, 2 ஓவர் முடிவில் 29 ரன் ஆன் போர்டு. யாக்கிங் லென்த், நல்ல பால். ஓ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மாறுமா. ஓகே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. நோ ப்ராப்ளம். அங்கே குவிக் சிங்கிள் மேக் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஃபீல்டிங், பட் இருந்தாலும் ஒரு ரன்னு கடிச்சிருக்குது. அடுத்து ஒரு எட்ஜ், கைக்கே போச்சு. அடடா வட போச்சு, எட்ஜ் ஆனது போச்சு, மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு விக்கெட் டவுன். ஓகே டிஜே, போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா TATS டார்க் டெவில்ஸ் சூலேரி காட்டுக்குப்பம் வர்சஸ் வின்னிங்ஸ் பார்ட்னர்ஸ். ஸ்பெல்லிங்கே தப்பு.
ஓ மை காட். ஏஜி யாராவது இருக்கீங்களா? பக்கத்தில் யாருமே இல்லை. தூரத்தில் இருந்தால் ஒருத்தர் ஓடி வராரு டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்து. அண்ட் ஒரு ரன். என்னப்பா அது மாற்றி மாற்றி விக்கெட் விழுந்துக்கிட்டு இருக்குது. யங்ஸ்டர்ஸ் அணி ஏதாவது பண்ணுங்க, சம்பவம் பண்ணணும் அப்படின்ற முடிவில் வந்திருப்பாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக போய்கிட்டு இருக்குது. சரியில்லை. நல்ல பால் நல்ல பால். ஐயா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பால். நல்ல தப்பிச்சார் ஐயா. பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுங்க. வின்னிங் ஸ்பார்டன்ஸ் கோமாநகர் தையூர் நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்து கொடுங்க. and TATS டார்க் டெவில்ஸ் NFSC டீம் நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் வாங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடித்தால் அடி. ஆனால் எட்ஜ் யார் பிடிக்க போறீங்க? ஐயோ பவுலர் கிட்ட வந்துட்டாரு. பவுலர் கிட்ட வந்து கையை விட்டாங்களே, என்ன செய்யறது? மொத்தம் விக்கெட்டு வர வேண்டியது. இன்னொரு ஒரு கேட்ச் டிராப். முக்கியமான கேட்சா இருக்குமா தெரியல. இன்னிங்ஸ் முடிஞ்சாதான் தெரியாது. பவுண்டரிக்கான தேடல் இங்கே யங்ஸ்டர்ஸ் அணியிடம் தொடங்கி இருக்குது. பவுண்டரி வந்தாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இறங்கி வந்து அடிச்சார் ஐயா. வாழு போச்சா போயிருச்சா? இல்லைங்க. அடடா என்னங்க லாஸ்ட்ல போயிடுச்சு. சிங்கிள். அந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 33. ஓகே டிஜே. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 33 மக்களே. இங்கனக்குள்ள யங்ஸ்டர்ஸ் அணி இன்னும் பயங்கரமாக தான் போடணும். 2 ஓவரில் பண்ணாதான் ஒரு 50+ போட முடியும். இல்லை என்றால் 2வது ரவுண்டில் இது கொஞ்சம் ஈஸியான டார்கெட். அதையும் 2 பேர் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எல்லாம் வச்சு அது மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ 50 ரன் சாலிடாக நீங்கள் போட்டே ஆகணும். 55 ரன் ஆகுது. அதுக்கு நாங்கள் விட்டாதானே அப்படின்ற மாதிரி NFSC டீம் கிட்ட இருந்து நல்ல பவுலிங் மாற்றி நல்லா பவுலிங்காக போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி போட்டீங்கன்னா எப்படி அடிக்கிறது? பால் பாஸ் பண்ணுறது தான் நேரம் யோசிச்சாரா? பக்கத்தில் யாரும் இல்லைன்னு. ஓ ஃபீல் செட்டப்பா. ஓகே பா நல்லா பாலு. உடனே சரியாக பண்ணல. இங்கே நல்ல ஸ்பீடாக போடுறாங்கப்பா. எல்லாம் மீடியம் பேசிக்கலாம் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்குது. நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே NFSC டீம் மாற்றி எல்லாருமே டாட் பால் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யங்ஸ்டர் அடி ஒரு பவுண்டரி எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட இருந்து? அற்புதமான விக்கெட் ஐயா. ஒன்றி நினைச்சனே, ஆனா இல்ல. அது ஒரு மறுபடியும் ஒரு விக்கெட். NFSC டீம் ஆன் ஃபயர். யங்ஸ்டர்ஸ் அணி கொஞ்சம் கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வேணும் ரெக்கவரி பண்றதுக்கு. இல்லை என்றால் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான், வேறொன்றும் இல்லை. பட் NFSC டீம் இங்கே சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே. எல்லாம் மாற்றி லைன் அண்ட் லென்த் அக்யூரேட். அவ்வளோதான். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், பாடி லைன் எல்லாம் பிச்சிங் தான். ஓகே, இப்போ அது அணியை காப்பாற்றுவதற்காக கேப்டன் உள்ளே இறங்கி களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். கேப்டன் காப்பாற்றுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அருண் அண்ணா, உங்க பேரு கொண்டு இறங்கினார், அவர் இருக்காரா? இல்லைண்ணே, அவர் அப்போதே அவுட் ஆயிட்டார். அவர் அவுட் ஆயிட்டாரா? நான் சொன்னேன்ல, அதான் நான் எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னேன், அதனால தான் அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அது சரி. தூக்கி அடிச்சாரு பாருங்க. கேப்டன்சி வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், டீமை நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இறங்கியிருக்காரு போல. சிங்கிள்.
யார் நினைக்க வேணாம், ஏன்டா அவ்வளோ தூரம் அடிச்ச சாட்டிக்கு இவ்வளோ சரியான கலர்ல ஜெர்சி போட்டு வந்துக்கிறாங்க பாருங்க. என்ன டீமுங்க உங்க டீமு? பால் பச்சை. ஓ பியூட்டிஃபுல் ஷாட்ங்க. போயிருக்குதா? ஆறுங்க. அவ்வளவுதான் 6. 6. ஓகே விஜய். விஜய். ஓகே வெல்கம் பவுண்டரி. தூக்கி அடிச்சாரு கேட்சா. நல்ல சேவ் 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 நல்ல சேவ் அங்க. சீரியஸ்லி நல்ல சேவ். மேபி அவர் கேட்ச் பிடிச்சதும் 6ல போயிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். இல்லண்ணா உள்ளதான இருந்தாரு. இல்ல உள்ளதான் இருந்தாரு. பேலன்ஸ் பண்ண முடியாம போயிட்டு இருப்பாரு. எஸ் உண்மைதான். பட் ஆனா கேட்ச் பிடிக்க முடியலனாலும் பாலை சேவ் பண்ணிட்டாரு. நல்ல விஷயம் அது. எஸ் எஸ் அந்த சேவ் மூலமா ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல 42. அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? ஓகே இந்த முதல் இன்னிங்ஸில் கடைசி ஓவர். இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன்னு கேங்ஸ்டர்ஸ் அணி அடிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. போன ஓவர் வந்து ஒரு டீசெண்டான ஒரு கம்பேக் பவுண்டரி மூலமாக கொடுத்தாங்க. பட் இந்த ஓவர் முக்கியமான ஒரு ஓவர், எவ்வளோ ரன் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். என்ன பசி டீம் வந்து ரன் கொடுக்காம புல் பேக் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். அடடா நல்லா பாலே. பட் ஆனால் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு கீப்பர். சாரி கேட்டார், சாரி சார் அப்படின்னு. அதேதான். அண்ட் தட் இஸ் கால்டு பைஸ். ஸோ பையில் ரன்னு போயிடுச்சு. பின்னாடி டாட் பாலும் ரன்னு போனால் என்ன பண்ணுறது? ஆஹா பவுலர் என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. ஒரு சிங்கிள் ஸ்கொயர் லெக் திசையில். ஓகே பவுலர் ஆள் ஓகேன்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்ட மாதிரி நினச்சேன். ஆனால் இல்லை, ஓகே தான் அவர். ஓகே சோ ஃபார் பவுண்டரி எதுவும் வரல. பட்னா அந்த தாக்கம் கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். அடுத்த பால் ஷாட் ரொம்ப ஹைட்டா போயிருக்கு. அவுட்டா? இல்லண்ணே பால் அங்கே போய் நின்றுச்சு. டீப்ல இருந்தா ஒரு கேட்சே. பட் டீப்ல யாரும் இல்லை. மூணாவது ரன் அவுட்டா? எஸ் இப்போ ஒரு ரிவ்யூக்கான நேரம். கம்ப்யூட்டர் ஜி அந்த ரன் அவுட்டை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க கீப்பர் ரன்ல. ஆனால் செம்ம ரன்னிங்கு கேப்டனுக்கு இருந்தாலும் எங்கள் தலைக்கு தில்லை பார்த்தியா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருந்துக்கிட்டே பாலை வச்சுட்டு ஓடி இருந்திருக்காரு. அது ஒரு ரன் அவுட்டா இல்லையா அப்படின்றத பாருங்க கம்ப்யூட்டர் ஜி. அவ்வளோதான். நம்ம டிஜி எப்பவுமே அப்படி தான், கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு ஹார்ட் பீட் துடிக்கும். இதை பார்த்து எங்களுக்கு மண்டை வெடிக்கும். என்ன செய்ய? என்ன ஜி நேற்றுக்கு ஆர்சிபி மேட்ச்சு பாயிண்ட்ல கொடுத்துட்டாங்க. ஆமாங்கண்ணா, ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. And that is a run out. கேப்டன் பேஷண்ட் டெட்டு கேப்டன். மன்னிச்சிருங்க. டிஜே பேஷண்ட் டெட்டு ஜிஜே டி. என்ன டிஜே இன்னும் ஹார்ட் பீட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ட் தட் இஸ் a run out மக்களே. இன்னொரு விக்கெட் விழுந்துருக்குது. இது ஆர்சிபி மேட்ச் இதாயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க காசையை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்து அவங்க காசையை ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டாங்க ஃபேன்ஸுக்கு. நல்ல ஒரு ஐடியா. ஆகாஷ் ப்ரோ, ஐபிஎல் ஆரம்பிச்சது மழையும் சேர்ந்து ஆரம்பிச்சிருச்சு மாற்றி மாற்றி.
சிட்டிஸாலும். ஆனால் நேற்று கெயிலாம் வந்திருந்தாரு, ரொம்ப ஒரு மாதிரி நாஸ்டாலஜியாக இருந்துச்சு. கெயிலின் ஆர்சிபி ஜெர்சி ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் ஐபிஎல். தரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, அங்கே ரன் அவுட்டுக்கு அப்புறம் அடுத்த புதிய பேட்டர் உள்ள வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, 50+ போடுவாங்களா? இந்த புதிய பேட்டரை கொண்டு போவாரா? பார்க்கலாம். ஆஹா, பவுலர் ஸ்பீட்ல ஏமாந்து விட்டார் ஐயா, பவுலரோட ஸ்பீட்ல ஏமாந்து விட்டார். ஓகே, நீங்க ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, நல்ல பால் பட் டவுன் தி லெக் போட்ட காரணத்தால மறுபடியும் அந்த பால் திருப்பி போன, தட் இஸ் கால்ட் வைட். நேற்று ஒட்டுமொத்தமாக பேனரு போஸ்டர்லாம் ஒன்லி டெஸ்ட் ஜெர்சி தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா விராட் கோலி டெஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டாரு, அதுக்காக. கொஞ்சம் மிஸ்ஸுங்க, நல்ல பாலுங்க. கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட் ஜெர்சியில் விராட் கோலியோட ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சார்ட்டில் எல்லாமே டெஸ்ட் பிக்சர் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஆனால் துப்பாக்கி வேலை செய்யல பார்த்திபான்ற மாதிரி மழை வந்து கிழித்து போட்டுருச்சு. அதே தான். டைம் ஆகுது மக்களை, கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க. நாளை ஆகி கொண்டே இருக்கிறது. இறங்கி வந்து அடி, இந்த அடி வெளியே போயிருக்குதா? என்னாச்சு சொல்லுங்க. போயிருக்குது, பவுண்டரி. வெல்கம் பவுண்டரி. ஓகே, ஒட்டுமொத்தமா நான் சொன்ன டார்கெட்டை வந்து அடிச்சிட்டாங்க. 50 ரன் ஆன் போர்டு, 51 ரன் ஆன் டார்கெட். DJ Teacher.
எஸ்ஐ சார் இங்க ஒரே பைத்தியங்களா இருக்கு. DJ Teacher. அருண் டார்கெட் என்ன? 51 அடித்தால் விக்டரி. 50ல முடிச்சிருக்காங்க கரெக்டா. கேங்ஸ்டர். ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்டோட குவிஸ் 2ஆம் நம்பர் குவிஸ் வந்து இங்கே வந்துருக்கு. அண்ட் லைவ்ல பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் கரெக்டான பதில் சொல்கிற முதல் ஆளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய நம்பர் 9712334567. என்ன சங்கமாம்ஸ்? எல்லாரும் பார்த்துட்டு பதில் சொல்றாங்க. மெசேஜ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இன்றைய நாளுக்கு போட்டி செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட போறாங்க. 51 டார்கெட் வச்சிருக்காங்க கேங்ஸ்டர் திருக்கழுக்குன்றம். அதேதான். ஸோ என்எஃப்எஸ்சி டீம் பேட் பண்ண தயாரா இருக்கிறாங்க. இது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான். இல்ல மேம், ஸ்டில் நான் ஒரு பவுலிங் டீமுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஸ்கோர்னே சொல்லுவேன். எஸ், பவுலிங் டீம் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஸ்கோர் தான். இருமா கொஞ்சம் ஓரமாக போய் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அம்பேட்டை என்னமோ பவுலர் சொல்லிட்டு திரும்ப பவுலிங் போட வந்துட்டு இருக்காரு. முதல் பந்து மேண்டட்ரி பவர் பிளே, கால் கீழே போடப்பட்ட பால். அண்ட் முதல் பாலே முதல் கோணல் முற்றிலும் மோனல் என்பது போல் ஒரு நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலரு. பழமொழியா? ஃப்ரீ டெலிவரியை மிஸ் பண்ணிட்டாருங்க. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, ஆனால் பேட்டில் கரெக்டாக படவில்லை. முதல் பால் ஒரு நோ பால் வந்தது. ஆஹா, அடுத்த பால் திரும்பவும் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். சங்கமாம்ஸ் ஸ்டில் 51 ரன் ஆவரேஜ் ஸ்கோர். அப்படின்னீங்க, டிஃபெண்ட் பண்ணலாம் சங்கமாம்ஸ். நல்ல ஸ்கோர் டு டிஃபெண்ட். செகண்ட் ரவுண்டு மேட்ச் வேற, ஸோ நல்லா விறுவிறுப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆஹா, இவ்வளோ நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபீல்டிங் டீம் கிட்ட ஒரு ஃபம்பிள். பவுண்டரியும் வந்திருக்கு. முதல் பவுண்டரி ஆஃப் த இன்னிங்ஸ். ஷாட்டுங்க, கடாசி இருக்காரு, ஹைட்டில் போயிருக்கு, டிஸ்டன்ஸில். எஸ், பவுன்ஸில் பவுண்டரி. பேக் டு பேக் ஃபோர்ஸ். DJ Teacher. எப்பா ஸ்ட்ரைட் அவுட், ஓவர் லாங் ஆஃப் ஆனா நல்லா டேக்கிங்க டீப்ல.
DJ teacher. தெளிவாக ஒழித்துக் கொண்டிருப்பது மணி சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ். உங்கள் வீட்டு விசேஷங்கள், திருமணம், காதுகுத்து, கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் அணுக வேண்டிய ஒரு முகவரி மணி ஹேண்ட் பெயிண்ட் சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ். சவுண்ட் சர்வீஸ்ல சவுண்டு பத்தலையப்பா. டாட் பால் ஆஃப் தி ஓவரோட டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. எவ்வளோ ஐயா? முதல் ஓவர் முடிவில் 10-10-1. ஸோ 51 ரன்னு கிட்டத்தட்ட பேட்டிங் டீம் பிஎஃப்சிசி இங்கே அடிக்கணும். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும். முதல் ஓவரில் 10 ரன் தேவைப்படும். 10 ரன் வந்திருக்கு. ஆனால் எல்லா ஓவரும் இதே ரன்ஸ் அடிக்கணும். இந்த 3 ஓவர் எப்படி ஆட போகிறாங்க, லாஸ்ட் பேட்டிங் பவர் பிளே எப்படி ஆட போகிறாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஹலோ செக். ஹலோ பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. 2வது விக்கெட்டும் காலிங்க. நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலிங் டீம். ஐயா டிஜே புட் த சாங் ஐயா. DJ Nadi Rajesh. பாட்டுக்கு ஆட சொன்னா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்கப்பா. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. கேட்ச் டிராப்புங்க. எப்பா தம்பி என்னப்பா பண்ற அப்படின்ற ஒரு கேள்வி விக்கெட் கீப்பர் கிட்ட. ஈஸி கேட்ச். உள்ள வந்த கேட்ச், கைக்குள்ள வந்த கேட்சா விட்டாருங்க. எடுக்கல. சூப்பர் ட்ரை, செம ட்ரை. அங்கே ஃபீல்டர் கிட்டே சிங்கிள் மட்டுமே. ஸோ ஒவ்வொரு ரன்ஸும் ரொம்ப முக்கியம். போன கேட்ச் எடுத்திருந்தாங்கன்னா கேமை கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். பட் ஃபார்ச்சுனா இந்த பேட்ஸ்மேன் மாற்றுவாரா? வைட் டெலிவரி எல்லாரும் அப்பீல் பண்ண அம்பையர் எதுவுமே இல்லைங்கோ அப்படின்னு ஒரு வைடு கொடுத்துருக்காரு. வைடுக்கு ரெவியூப்பா பாருப்பா. இப்போ நீ பாட்டை போடுப்பா. வைடுக்கு தான்
எவ்ரி நைட் இன் மை ட்ரீம்ஸ் அந்த டிசிஷனே தான் அம்பையர் இருக்க போறாரு. இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஒரு பாலும் டிராமஸ்டிக் பாலா இருக்குது இங்க. பால் மோர் இன்னும் 2 பந்துகள் இருக்கு. அம்பையர்ஜி கே பேட்டா. ரிவர்ஸ்ல ஆனா எங்கேயுமே பேட்ல பண்ணலங்க. சூப்பர் பவுலிங். பால் போடுறாரு. பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. அண்ட் 2 ரன் ஆயா லாஸ்ட் பால்ல. ரெண்டு ஓவர் முடிவுல 15க்கு 2. சாம் கிட்டே ஒரு சூப்பரான ஓவர். வெறும் 5 ரன் தான். ரெண்டு ஓவர் முடிவுல 15. பவுலிங்ல வினோத். 2 ஓவர் முடிவுல 15. இன்னும் 36 ரன். 3 ஓவரில் 36. 12 ரன் per ஓவர் தேவைப்படுகிறது. சூப்பர் பாலுங்க. செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சார் பவுலர். அப்பீலே பண்ணல. போல்டுங்களா? யா, தேங்க் யூ வெரி மச். டிஜே யா அப்பா போட்டு அதே பாட்டா. அப்படித்தான் நீ ராசாத்தி. மூமெண்ட் என்ற பேர்ல மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானே. So winning Spartans captain வாங்க. பெரிய விக்கெட்டுங்க. 3வது விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஹா, 4வது விக்கெட் காலி. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இன்னொரு விக்கெட். அண்ட் இதே நேரத்தில் டிஜே இதை சொல்லலான்னு பார்த்தா பாட்டு போட்டியா?
TATS captain. So TATS Daredevils captain. TATS Daredevils captain. அருண் ஹலோ அருண் ரெடியா? ரொம்ப நேரமா பாட்டுக்கு வந்து அங்க ஜாலியா ஏங்க? பாத்துக்கிட்டு இருக்காரு. லஞ்ச் பண்ண கொஞ்சம் லேட்டா லஞ்ச் பண்ணேன். யாரோ எனக்கு பாய்சன் வச்சுட்ட மாதிரி ஒரு இது மயக்கம் ஆயிடுச்சு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதுல இருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம டிஜே நல்ல நாளைக்கு பாட்டு நான் மேட்ச் விளையாட கூடாதுன்றதுக்காக என்ன பலி கொடுக்க பார்த்திருக்காங்க யார். நாளைக்கு மேட்சா? என்னங்க ஆச்சு? டெலிபரேட்டா பால விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, முதல் பந்து அவர் உடம்புல வாங்குற மாதிரி வாங்கிக்கிறாரு. சங்கமா இந்த டைலாக் உங்களுக்காகவா? எங்கள் தலைவன் பண்டு முருகன் அண்ணன் அண்ணன். கண்ணன் ஆ. மன்னன் ஆ. சிந்தனை ஆ என்ன யார் But நிப்பாட்டிட்ட? toss நடக்க போகுது. சைனடு குப்பி குளிக்காத கப்பி சொல்லு. So TATS Dark ஆ, Devil ஆ, ஆ, சூளேரி ஆ, காட்டுக்குப்பம் தூக்கி அடிச்சாரே. ரே versus winning Spartan. Winning Spartan. Winning Spartan. So ரெண்டு டீம் கேப்டனும் என்னோட கூட தான் இருக்காங்க. So toss time. Heads and tails. யார் கேட்க போறீங்க? So toss வந்து TATS Dark Devils கேட்க போறாங்க. Heads it's a call. Heads it is. Toss win பண்ணிருக்காங்க TATS Dark Devils. So choose to bowl ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் முடிஞ்சிடுச்சு. TATS டார்க் டெவில் சூளேரி காட்டுக்குப்பம் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் தான் டாஸ் அப்டேட்டுக்கு. கேட்ச் விட்டாரா? ஆனா டிஜே அநியாயத்துக்குன்னு சொல்ற பத்தியா? உனக்கு என்ன வந்து இஞ்சி இடுப்பழகாவா இருக்கு? இப்போ ஒரு ஸ்பெஷல் நடக்க போகுது. டாஸ் முடிஞ்சிடுச்சா பிரகா? எஸ், டாஸ் ஓவர். டாஸ் கதம் போகையா சங்கமாம்ஸ்? என்ன சங்கமாம்ஸ், எனக்கு தான் குரல் லைட்டா மாறிடுச்சு. என் வாய்ஸ்லாம் நீங்க அருண்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வர 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 டாஸ் டாஸ் அப்டேட் பண்ணுங்க. டெவில்ஸ் சூளேரி காட்டுக்குப்பம் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். 10வது போட்டிக்கான டாஸ். அந்த போட்டியில் விளையாடக்கூடிய ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேர் தயவுசெய்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அப்பா பாய்ஸா? அப்பா அப்படிலாம் கிடையாது, அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பிங்களா? வாயில வசம் வச்சு தேக்கியா கொஞ்ச நேரம் கம்முனிரு. என்ன எதுன்னு தெரியாம பிரச்சனை உருவாக்கிட போல விடா. என்ன ஆகாசே வசம்பு? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா. ஓ, அங்க என்ன இங்க மரக்கன்று கொடுத்தா அங்க போய் தண்ணி ஊத்தினுக்கிறாரு யாரோ ஒருத்தர். அவரு தான் பெரியவரா? வாங்க, சூரிய வம்சம் கொடுத்த பெரியவர். சோ இந்த மேட்ச் நல்லா க்ளோஸா போயிட்டு இருக்கு. தப்பா என்ன பேசிட்டேனா? அப்படியா? அவ கிரேட். இல்ல இல்ல, நான் தான் கேட்டேன். மரக்கன்று இங்க கொடுக்குறோம், தண்ணியை இங்க ஊத்திக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் கேட்டேன். வாங்க, ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேர். டாம் கரன், சாம் கரன், பென் கரனா? ஆஹா, வாங்க. சூரியவம்ச குடும்பம் சரத்குமார் வருவார். இருங்க,
அஜித் குமார் இன்னொரு ரன் அவுட்டா? ரன் அவுட் வருமானு பார்த்தா ரன் அவுட் வரல. ஆஹா, ஏய் இருடா வரேன். உன்னை யாரா இங்கே வர சொன்னது? சங்கமாம்ஸ் உங்களுக்கு கல்யாணமே ஆகலன்றது டிஜேக்கு தெரியல போல. தெரியல, அதை முதல் சொல்லு. பேருக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரே கலரில் 3 டிஷர்ட் கொடுக்க போகிறோம். இந்த 3 டிஷர்ட்டை நீங்கள் உங்கள் உடம்புல போடுங்க. என்னங்க போட்டு அப்புறம் கழட்டிங்க. நிர்வாகத்துக்கு தெரியணும் இல்லை, நான் இதை எங்கே ஏற்றுமதி பண்ணுறேன் தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா. 3மே ஒரே கலர் தலைவரே. வா இல்லை பத்தாதா, இந்த இது எக்ஸல் இருக்கான்னு பாருப்பா. அவுட் அவுட். அரே அரே பையா, தம்பி அப்படிலாம் இல்லைப்பா, கொடுக்கணும். நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்கு ஒரே ஃபேமிலியில இருந்து இன்னொரு விக்கெட்டு. பையா இருக்கா? சொல்லிட்டு போனல, உங்கள் பேரை சொல்லணும். மக்களே இங்கே பாருங்கள், ஒரே ஃபேமிலியிலேருந்து 3 பேர் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறாங்க, அதுவும் நம்மளோட டோர்னமெண்ட்டில் விளையாடுறாங்க. அவங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட நிர்வாகம் வந்து அவங்களுக்கு 3 டிஷர்ட் கொடுத்துருக்கோம், பிராண்டட் டிஷர்ட் கொடுத்துருக்கோம். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. முகேஷ் அண்ணா. உங்கள் பேர்? ஷாம் அண்ணா. உங்கள் பேர்? எப்படி உங்கள் வீட்டில் 3 பேரும் கிரிக்கெட் விளையாட அலோவ் பண்ணுறாங்க? ஸ்போர்ட்ஸ்னால் வீட்டில் ஊக்கப்படுத்துவாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். உங்கள் ஃபேமிலிக்கு முதல் வாழ்த்துக்கள். திறமிக்க 3 பிளேயரை இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்கு உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி 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 நன்றி. ஓகே, கட்டி பிடிக்கணுமா? என்ன அவருக்கு என்ன கட்டி பிடிக்க சொன்னாருங்க? ஐயோ எழு முடிச்சுன வேணாம். வாங்க வாங்க வாங்க. அடுத்தடுத்து போட்டி பரபரப்பா இருக்க போகுது. ஏன்னா இந்த 3 பிரதர்ஸும் திருச்சி மேய போறாங்க. திருச்சியிலேருந்து நல்ல ஷாட் பிக் பண்ணியிருக்காரு. என்னையா வளைச்சி வளைச்சி எடுக்கிற? எந்த தப்பையும் செய்யாத அளவுக்கு பிடிச்சிடுவோம் போல இருக்கு. ஓய் வேண நிப்பாட்டிட்டு வாங்கோய். டிவி தெரியாதெல்லாம் கீழே தள்ளி விடு.
ஆகாஷ், எஸ் சங்கமாம்ஸ். நம்மளுடைய நிர்வாகத்துக்கு இந்த 3 பேர் இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து ஸ்டெப் எல்லாம் பாத்தியா? யார் அந்த 3 பேர்? 3 பேர். அங்க 3 பேர். உங்க பேர் சொல்லுங்க. சிஸ்டர் பேர் சொல்லுங்க. அனு. அனு முதல் பேர் சொல்லிட்டாங்க. உங்க பேர்? பிரவீனா. பிரவீனா. உங்க பேர்? மௌனாவா? மௌனா சொல்றீங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லக்கூடாது. மௌனா. இவங்க தான் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க, இந்த நம்ம டீமோட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்த ஸ்டெப் எல்லாம் வேற லெவல்ல போட்டாங்க. அப்ப நீங்க 3 நாளைக்கு தான் இந்த ஸ்டெப் எல்லாம் பலமா இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரி லோவ் ஆயிடும், உப்பு காத்து பட்டதும் அப்படியே ஓரமா இப்படி உட்காந்து இருப்பாங்க. நான் தான் இருக்கேன்ல. நீ இருக்கிற கொஞ்சம் ஓரமா உட்காரு. 27 ரன் இப்போதைக்கு. 24 வேணுமா ஐயா லாஸ்ட் ஓவர்ல? ஆகாஷ், எஸ். இவங்க இன்னும் ஒரு 3 நாளைக்கு இது இருக்குது. நீ இடையில ஸ்டெப் எல்லாம் போட்டுறாத, அதோட கோச்சிட்டு போயிடுவாங்க. மாம்ஸ் அப்ப 3 நாளைக்கு 200% அட்டெண்டன்ஸ் இருக்கும், கவலைப்படாதீங்க. யார் உன்னோட அட்டெண்டன்ஸா? ஆமா. அப்ப அரளி விதை நான் அரைக்க வேண்டியதுதான். அரளி விதை அரைச்சிடலாமா அவனுக்கு? வேணாவா அண்ணன் இந்த எலி மருந்து? நாளையில இருந்து என்னங்க சொல்றீங்க? இடி இடிந்த மாதிரி இருக்குது. ஐயோ ஆகாசு, நெஞ்சு வலிக்குதியா? என்ன சொல்றாங்க? நாளையில இருந்து இவங்க வரமாட்டேன்றாங்க. யாரு? மௌனாவா? இவங்களுக்காக தான் ஸ்டேஜ் பக்கமே வந்தேன். அனுவா? மௌனம் அதுவும் இருக்காங்க. உங்க பேர் என்ன? ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கறாரே, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. தொடப்பா கட்ட இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போன சரித்திரமே இல்லை. தொடப்பா கட்ட நான் தானா கெட்டேன். ஏற்கனவே என்ன துவைக்க போறாங்க. இப்போ பிரதர் கொஞ்சம் ஆடலாம், கொஞ்சம் உள்ள ஆடலாம். என்னாச்சு? லாஸ்ட் ஓவர் 24 வேணும். 24 வேணும் ப்ரோ. 27 ஸ்கோர் 4 ஓவர்ல. லாஸ்ட் ஓவர் 24 வேணும். அப்ப நாளையில இருந்து இல்லனா இன்னைக்கு பலமா பெர்ஃபார்மன்ஸ் போடுங்க. நானும் உங்க கூட கடைசி மேட்சுக்கு களத்துல இறங்கிடுறேன். ஓகேவா? நானும் இறங்கலாமா? நீ தயவு செய்து வராத, அரளி விதை அரைச்சிருவேன் அதே சொல்லிட்டு. இருபத்தி 4 ரன் வேணும் லாஸ்ட் ஓவர். ஒரு பேட்டிங் பவர் பிளே. 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. கடைசி பாலுக்கு கடைசி ஓவருக்கு 24 பாசிபிள் இருக்கு. அகைன்ஸ்ட் தி விண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்காது, இருந்தாலும் ஹிட் கொடுத்தாதான் உண்டு. தூக்கி அடித்தாரே. ஆனா சங்குமாம்ஸ் எஸ் பவுலிங் டீமை பாராட்டி ஆகணும். வேற மாதிரி பவுலிங் போட்டிருக்காங்க. ஆமா, என்ன போல 5 பேரும் போடுறாங்க போல இருக்கு. இல்ல உங்கள மாதிரி 5 பேர் போட்டாங்கன்னா வந்து என்னத்துக்கு ஸ்கோர் 100ல இருந்திருக்கும். சூப்பரா போட்டிருக்காங்க, அதனால தான் ஸ்கோர் 28. இந்த கேப்ல நான் ஒரு மெசேஜ் சொல்றேன், கேட்டுக்க. நாளைக்கு சூப்பர் கிங்ஸ் விளையாட போகுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் யாரோட டீம் பாத்தீங்கன்னா இந்த சங்குமாரோட டீம் தான் நாளைக்கு விளையாட போகுது. 11. ஓ மை காட் அனு, அதனால தான் நாளைக்கு வர மாட்டேன்ட்டீங்களா? திருப்பூர் டீம் எங்களுக்கு எதிரா. தலையாங்க பாரு, ரொம்ப கோபமாகறாரு பாரு கீப்பர். தயவுசெய்து அமிதாப் மாமா. சூப்பர் பால், ஆனா வைடுங்க. ஆஃப் சைடு ரொம்ப இழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அமிதாப் மாமா கீப்பிங் பண்றாரு, டென்ஷன் ஆகுறாரு. எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. போகும்போது மண்ணவாரி கூட்டிட்டு போயிடுவாரு. தூக்கி அடிச்சாரு. அகைன்ஸ்ட் 7 நீங்க எங்கேயோ போயிடுச்சு. அம்பேர் எவ்வளவு நேரமா நானும் கத்தி நிற்பேன். 6 போடு போடு போடு. ஐயோ அடேங்கப்பா, பாரியா பாரியா ஸ்டெப் பாரியா. இந்த ஸ்டெப்பை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்க. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு உருட்டு. கேட்ச் பிடி அமிதாப் மாமா, கேட்ச் பிடி. ஐயோ அமிதாப் மாமா இப்ப உன்னை வச்சு வாங்க போறாரு. போத்தல அவர் எங்க விட்டாரு? புடின்னு நீங்க தான் விட வச்சீங்க. கம்பெனி போட்டு கொடுக்காத, பின்னாடி இருக்கிற மண்ணு வரி கொட்டு போறாரு என் மேல. என் தலைவன் எங்க போனாலும் பால் வருது. தலைவா நீ எங்க போனாலும் உங்ககிட்ட தான் தலைவா பால் வருது. அப்படியா? ஐயோ மறுபடியும் ஒரு கேட்ச் பிராக்டிஸ். அடேங்கப்பா எப்பா, மனசுல ஆச்சுல. பவுலிங் டீம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க இங்க கேங்ஸ்டர்ஸ். பாத்துக்கலாம் விடு போடு, ஸ்டெப் போடு. அங்க பார். அடேங்கப்பா. பாம்ஸ் அப்ப நீங்க புடிச்ச கேட்சுக்கு அடேங்கப்பான்னு சொல்லல. நாங்க இன்னைக்கு போக விட மாட்டோம் சொல்லிட்டு ஒப்பாரி வைக்க போறோம். எனிவேஸ் பாம்ஸ், கமிங் பேக் டு தி மேட்ச். ஒப்பாரி வைக்க மிஸ்டர் ராகேஷ் இவங்க போக
ஒப்பாரி எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது? என்ன யாரும் குரல் வழியை கஷ்டங்களா என்ன ஆளை காணோம்? ஸோ டாட்ஸ் டார் டெவில்ஸ் பவுலிங் பண்ண போறாங்க அடுத்த மேட்சே. அந்த டக்கர் உள்ள வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வின்னிங் ஸ்பார்டன்ஸ் பேட்டிங் டக்கர் உள்ள வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களை நாங்க வந்து ஒரு 3 நாளைக்கு இங்கே ஆடச் சொல்லி உங்க நிர்வாகத்திடம் கடிதம் போடலான்னு இருக்கோம். இல்லைனா நாங்க போக விட மாட்டோம். ஒப்பாரி வைப்போம். இந்த ஒப்பாரியில நீங்க விழக்கூடாதுன்னா விளையாடுங்கோ, ஆடுங்கோ.